பொதுவா ஒவ்வொருத்தர் பார்வைக்கு ஒவ்வொருத்தர் அழகா தெரிவாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே ஒத்துக்கொள்ற மாதிரி சிறந்த ஒரு அழகியா திரையுலகில வலம் வந்தவங்க தான் வைஜெயந்திமாலா. தமிழ்ல இருந்து இந்தி திரைப்பட உலகுக்கு சென்ற முதல் பெண் சூப்பர் ஸ்டாரும் இவங்க தான். அன்றைய காலத்துல இந்திய இளைஞர்களோட கனவு கண்ணியும் இவங்க தான். சிறந்த நடிகை, புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர், நாடாளுமன்ற உறுப்பினர்னு பல்வேறு துறைகள்லயும் சாதனை புரிஞ்சிருக்காங்க. இவங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மக்களை மகிழ்விப்பதற்காக திரைக்கலைஞர்கள் ஆற்ற மகத்தான கலை சேவை மதிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கலை சேவையால தன்னை மதிப்புக்குள்ளாக்கி கொண்ட எண்ணற்ற கலைஞர்கள் இங்க இருக்கதான் செய்றாங்க. அப்படிப்பட்ட எண்ணற்ற கலைஞர்கள் மத்தியில தனித்துவம் பெற்றவங்க தான் இந்த வைஜெயந்திமாலா. அப்போதைய மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு பக்கத்துல வைதிக ஐயங்கார் வகுப்பை சேர்ந்த பிராமண குடும்பத்துல எம் டி ராமன் மற்றும் வசுந்தரா தேவிக்கு மகளா பிறந்தாங்க வைஜெயந்திமாலா. இவங்களோட தாயார் வசுந்தரா தேவியும் பிரபலமான நடிகை தான். அது மட்டும் இல்லாம தலை சிறந்த நாட்டிய தாரகையும் கூட. சாஸ்திரிய சங்கீதத்தின் சங்கதிகளை அறிஞ்ச சிறந்த வாய்ப்பாட்டு கலைஞரும் கூட. 1941ஆம் ஆண்டு வெளியான ரிஷியஸ் ரிங்கர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் அறிமுகம் 1943ஆம் ஆண்டு வெளிவந்த மங்கம்மா சபதம் அப்படிங்கிற திரைப்படம் வசுந்தரா தேவிக்கு வானற்ற புகழ தந்துச்சு. 1936ல பிறந்த வைஜெயந்திமாலாவோட பள்ளி பருவம் சென்னையில இருக்கிற சேக்ரட் ஹார்ட் அப்படிங்கிற பள்ளியிலையும் அதுக்கு பிறகு சர்ச் பார்க் கான்வென்ட்லயும் அமைஞ்சது. இளமையிலேயே கலைகள்ல கைதேர்ந்தவங்களா வளர்க்கப்பட்டாங்க வைஜெயந்திமாலா. எழில்மிகு அழகோடையும் இருந்தாங்க. தாய போல பிள்ளை அப்படிங்கிறது பொதுவான சொல். அந்த பொதுவான சொல்ல உண்மையை நிரூபிச்சு காட்டினதும் வைஜெயந்திமாலா தான். சின்ன வயசுல இருந்தே நடனத்தின் மீது அதிக நாட்டம் கொண்ட வைஜெயந்திமாலா வலுவூர் ராமையா பிள்ளை அப்படிங்கிற நபர்கிட்ட தான் முறைப்படி நடனம் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மணக்கல் சிவராஜ் ஐயர் அப்படிங்கிறவர்கிட்ட கர்நாடக சங்கீதமும் பயின்று தேர்ச்சி பெற்றாங்க. தன்னோட 13வது வயசுலயே தன்னோட அரங்கேற்றத்தை நிகழ்த்தினாங்க. வைஜெயந்திமாலா சர்ச் பார்க்ல படிக்கும் போது சென்னை கோகலை ஹால்ல இவங்களோட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு ஏவிஎம்மும் இயக்குனர் ஏவிஎம் ராமனும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்களோட நடனம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வைஜெயந்திமாலாவோட அப்பாவும் இயக்குனர் எம் வி ராமனும் நல்ல நண்பர்கள். அப்போதான் ஏவிஎம் எடுக்க இருக்கக்கூடிய படத்துக்கு புதுமுகம் தேடுறோம், உங்க மகளை அனுப்பி வைக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு அவங்க அப்பா தயக்கம் காட்ட அவங்க அம்மாவும் பாட்டியும் சரின்னு சொல்லி பிறகு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அப்படி வெளிவந்த படம் தான் வாழ்க்கை. இந்த படத்துல டி.ஆர். ராமச்சந்திரன் தான் ஹீரோ. அந்த படத்துக்கு அப்போ நல்ல வரவேற்பும் கிடைச்சது. படம் 100 நாட்களை கடந்தும் ஓடிச்சு. 1951ல இந்த வாழ்க்கை படத்தை பஹார் அப்படிங்கிற பெயர்ல இந்தியில எடுத்தாங்க. இதுக்காகவே தீநகர்ல உள்ள இந்தி பிரச்சார சபால வைஜெயந்திமாலா இந்தியும் பழகிக்கிட்டாங்க. இந்தி தெரிஞ்சனால இவங்களோட முதல் இந்தி படத்துல இருந்தே இவங்களே இவங்களோட படங்களுக்கு டப்பிங்கும் பேசியிருக்காங்க. வேகமான காலசேவுகள், கைமுத்திரைகள், முகபாவங்கள் கொண்ட பரதநாட்டியத்தை வட இந்தியால அன்னைக்கு அவ்வளவு பேர் பார்த்ததே கிடையாது. அதனால அவங்களுக்கு இவங்களோட டான்ஸ் எல்லாமே புதுசா இருந்தது. அந்த படத்துக்கு வட இந்தியாலையும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. சுருக்கமா சொல்ல போனா வாழ்க்கை படம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது. அடுத்ததா ஜெமினி ஸ்டுடியோ அதிபரும் பிரபல வெற்றி படங்களின் இயக்குனருமான எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வைஜெயந்திமாலா அவர்களோட குடும்ப நண்பர். சொல்ல போனா காட்ஃபாதர்னே சொல்லலாம். நன்றாக நடனம் ஆடக்கூடிய திறமை பெற்ற இரு நடிகைகளுக்கு இடையே ஜூகல் பந்தி மாதிரி காட்சியை இதுவரைக்கும் எந்த படத்திலையும் வராத மாதிரி எடுக்கணும்னு எஸ்.எஸ். வாசனோட ஐடியா. அந்த நடன போட்டி காட்சியை பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஹீரா லால் தான் அமைச்சம் கொடுத்தாரு. முதல்ல வைஜெயந்திமாலா நடனமாடும் காட்சிகளை 2 நாட்கள் தனியா படமாக்கினாங்க. அதுக்கு பிறகு பத்மினி நடனமாடுற காட்சிகளை 2 நாட்கள் தனியா படமாக்கினாங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடனமாடினதை இன்னும் 2 நாட்கள் படமாக்கினாங்க. பத்மினிக்கும் சரி வைஜெயந்திமாலாக்கும் சரி 2 பேருக்கு உள்ள இருந்த பரதநாட்டிய திறமையை முழுசுமா வெளியே கொண்டு வர அற்புதமான வாய்ப்பா அந்த காட்சி அமைஞ்சது. இந்த படமும் 1958ல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது போல ஒரு நடன காட்சியை உலக சினிமாவே பார்த்தது கிடையாது. வைஜெயந்திமாலா எம்ஜிஆர் கூட பக்தா திருடன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. வைஜெயந்திமாலா எம்ஜிஆர் பற்றி சொல்லும் போது மிகப்பெரிய ஹீரோ, ஆனா அந்த பந்தா இல்லாம ரொம்ப எளிமையா ரொம்ப மரியாதையா பழகுவார்னு சொல்லியிருக்காங்க. வந்தியத்தேவனாக எம்ஜிஆரும் குந்தவையா வைஜெயந்திமாலாவும் நடிக்க கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவல அப்போ படமாக்குறதா ஒரு பேச்சு கூட இருந்தது. ஆனா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால பொன்னியின் செல்வன் அந்த காலத்துல கைவிடப்பட்டது. உண்மை சொல்ல போனா அந்த கால ரசிகர்களுக்கு அது துரதிருஷ்டம் தான். வைஜெயந்திமாலா சிவாஜி கூட சித்தூர் ராணி பத்மினி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சாங்க. சிவாஜி கணேசனை பற்றி வைஜெயந்திமாலா சொல்லும் போது சிவாஜியோட நடிப்பு திறமை நம்மள ரொம்பவே வியக்க வைக்கும். அவர் என்ன பாப்பானு தான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடுவார்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரித்த இரும்பு திரைப்படத்துல சிவாஜி கூட நடிச்சாங்க. இரும்பு திரைப்படம் ஒரே நேரத்துல தமிழ்லையும் பைகாம் அப்படிங்கிற பெயர்ல இந்தியிலையும் எடுக்கப்பட்டது. தமிழ்ல சிவாஜி கணேசனும் இந்தியில திலீப் குமார் நடிச்சிருந்தாங்க. ஆனா ரெண்டுலயுமே கதாநாயகியா ஒரே நேரத்துல வைஜெயந்திமாலா தான் நடிச்சு கொடுத்திருந்தாங்க. தமிழ் ஹிந்தின்னு 2 மொழிகள்லயும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது. அதே போல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் வைஜெயந்திமாலாவோட குடும்ப நண்பர். அதனால ஜெமினி கணேசன் கூட வைஜெயந்திமாலா வேலை பார்க்கும் போது எந்த ஒரு டென்ஷனும் இருந்ததே இல்லையா. நடிகர் ஜெமினி கணேசன் கூட பார்த்திபன் கனவு அப்படிங்கிற கிளாசிக் படத்துல நடிச்சது வைஜெயந்திமாலா தான். தமிழ் படங்களோட ட்ரெண்டையே முழுசுமா மாற்றிய டைரக்டர்னா ஸ்ரீதர சொல்லலாம். அவர் எடுத்த இனிமையான காதல் காமெடி திரைப்படம் தான் தேன் நிலவு. இந்த படத்துக்காக பல நாட்கள் காஷ்மீர்ல படப்பிடிப்பு நடத்தினாங்க. தால் ஏரியில ஜெமினி கணேசனும் வைஜெயந்திமாலாவும் மோட்டார் படகுல இருந்து வரக்கூடிய இரும்பு கயிற்றை பிடிச்சு கொண்டு தண்ணீர்ல நிக்கிற ஒரு காட்சியை ஸ்ரீதர் படமாக்கிட்டு இருந்தாரு. அப்போ எதிர்பாராத விதமா அந்த கயிறு அருந்து வைஜெயந்திமாலா அந்த தார் ஏரியில விழுந்துட்டாங்க. அப்போ அங்க இருந்த கேமராமேன் வின்சென்ட் தான் தண்ணீர்ல குதிச்சு அவங்களை காப்பாத்தி
காப்பாற்றவும் செஞ்சாங்க. அந்த சமயத்துல இது பெரிய பிரச்சனையாகி படப்பிடிப்பு கூட நிறுத்தப்பட்டது. இதுக்கு பிறகு வைஜெயந்திமாலாவை பம்பாய்க்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஓய்வுக்கு பிறகுதான் தேனிலவு அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கு மீண்டும் வந்தாங்க வைஜெயந்திமாலா. அந்த விபத்துல மும்பை குர்லா பகுதியில் இருந்த ஒரு டாக்டரோட கிளினிக்கு தான் வைஜெயந்திமாலாவை முதல்ல சிகிச்சைக்காக அழைத்துட்டு போனாங்க. அங்க இவங்களுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் தான் பாலி. அவர் தான் பிற்காலத்துல தனக்கு வாழ்க்கை துணையா ஆக போறாரு அப்படிங்கிறது வைஜெயந்திமாலாக்கு அப்ப தெரியாது. தன்னோட கணவரை பத்தி வைஜெயந்திமாலா கூறும்போது, என்னோட கணவர் என் மேல மிகுந்த அக்கறையும் பாசமும் கொண்டவர். என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். எல்லா விஷயங்களையும் அவர் எனக்கு சிறந்தவர், மேன்மையானவர்னு சொல்றாங்க. 1968 மார்ச் 10ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டை பங்களால முதல் மாடியில உள்ள பெரிய ஹால்ல வைஜெயந்திமாலாக்கும் டாக்டர் பாலிக்கும் தென்னிந்திய முறைப்படி திருமணம் நடந்துச்சு. வைஜெயந்திமாலாவோட நெருங்கிய உறவினரும் பிரபல நடிகருமான ஒய்ஜி பார்த்தசாரதியும் அவரோட மனைவியும் இவங்களோட திருமணத்தை நடத்தி வச்சாங்க. திருமணத்துக்கு பிறகு புதுப்படங்கள் எதுவும் இவங்க ஒப்புக்கொள்ளவே இல்ல. அதே போல திருமணத்துக்கு பிறகு இவங்களோட கணவர் பாலி முழுசா சைவத்துக்கு மாறிட்டாரு. இவங்களுக்கு சுசீந்திர பாலி அப்படிங்கிற மகனும் உண்டு. வைஜெயந்திமாலா தன்னோட சுயசரிதை புத்தகத்தை 2007 வெளியிட்டாங்க. கணவரோட தூண்டுதலால கோல்ஃப் விளையாட்டுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க வைஜெயந்திமாலா. கோல்ஃப் ஆட்டத்துல பல போட்டிகளை வென்று நிறைய பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. டெல்லியில ஏசியன் கேம்ஸ் நடந்த போது இந்திய கோல்ஃப் அணியில இடம்பெற்றதோடு மட்டும் இல்லாம தொடக்க விழால இந்திய குழுவினருக்கு முதல்வரா அணிவகுப்புலையும் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 90 வயசாகியும் வைஜெயந்திமாலா கோல்ஃப் விளையாடிட்டு தான் வராங்க. 1954 பிரதீப் குமார் கூட சேர்ந்து வைஜெயந்திமாலா நாகின் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சதன் மூலமா இந்தி திரையுலகத்தில் தன்னோட வாழ்க்கையை தொடங்கினாங்க. 1955 இந்தி திரையுலகம் வைஜெயந்திமாலாவை தனதாக்கி கொண்டது. மதுமதி, தேவதாஸ், சங்கம், சூரஜ், கங்கா, ஜமுனா, ஜுவல் தீப், சிண்டாகி, பகார் இந்த மாதிரியான இந்தி திரைப்படங்கள் வைஜெயந்திமாலாவோட புகழ வானளவுக்கு உயர செஞ்சது. அதுலயும் குறிப்பா நடிகர் திலீப் குமார் கூட இவங்க சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுலயும் குறிப்பா கங்கா ஜமுனா அப்படிங்கிற திரைப்படம் தான் இவங்க சிரமப்பட்டு நடிச்ச படமா சொல்றாங்க. இந்தி மட்டும் இல்லாம போஜ்பூரி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம தென்னிந்திய உச்சரிப்புகளே இல்லாம இந்திக்காரர்கள் மாதிரியே இந்தி பேசுறது தான் வைஜெயந்திமாலாவோட பிளஸ் பாயிண்ட். இந்தி சூப்பர் ஸ்டார் நடிகர்களான ராஜ்குமார் மற்றும் ராஜேந்திர குமார்னு 2 ஹீரோ கூட சேர்ந்து இவங்க நடிச்ச படம் தான் சங்கம். இந்த படம் பல வகையில சாதனை புரிஞ்சது. முதல் டெக்னிக்கல் கலர் படமும் அதுதான். அப்பெல்லாம் இந்தியால கலர் லேப் இல்ல அப்படிங்கறனால லண்டன்ல தான் இந்த படத்தோட ப்ராசஸிங் செஞ்சாங்க. 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுற படமும் இதுதான். முதல் முறையா ஒரு படத்துக்கு 2 இடைவேளை விட்ட படமும் இதுதான். முதல் தடவை வெளிநாடுகள்ல படப்பிடிப்பு நடத்திய இந்திய படமும் சங்கம் தான். ஐக்கிய நாடுகள் சபையில பரதநாட்டிய நிகழ்ச்சி அளித்த முதல் டான்சர் அப்படிங்கிற பெருமையும் நடிகை வைஜெயந்திமாலாக்கு தான் உண்டு. மனித உரிமை தினத்தின் 20வது ஆண்டு விழாவை ஒட்டி ஐக்கிய நாடுகள் சபையில நியூயார்க்ல இவங்க அளிச்ச பரதநாட்டிய நிகழ்ச்சியை இந்த உலகத்தோட 130 நாடுகளோட பிரதிநிதிகள் பார்த்து மெய்மறந்து போனாங்க. எல்லாரும் எலும்பி நின்னு கை தட்டினாங்க. வைஜெயந்திமாலாவோட வரலாற்றிலேயே இதுதான் மறக்க முடியாத ஒரு சம்பவமா அமைஞ்சது. வைஜெயந்திமாலாவோட அப்பா எம்டி ராமனுக்கும் நேருவுக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சு. நேருவோட வீட்டுக்கு மதிய உணவுக்கு பலமுறை செல்லும் அளவுக்கு இவங்களோட நட்பு இருந்துச்சு. ராஜீவ் காந்தியும் சஞ்சய் காந்தியும் அப்ப சிறுவர்களா இருந்தாங்க. இந்திரா காந்தி மேலையும் மிகுந்த மரியாதை வச்சிருந்தவங்க தான் வைஜெயந்திமாலா. இந்திரா காந்திக்கும் வைஜெயந்திமாலா மேல அதிகமான பாசம் உண்டு. வைஜெயந்திமாலா டெல்லிக்கு போகிறப்போ எல்லாம் இந்திரா காந்தி அவங்களை சந்திக்க எப்ப நேரம் கேட்டாலும் உடனே ஒப்புதல் அளிப்பாங்களாம். டெல்லியில நடந்த அகில இந்திய மகிழா காங்கிரஸ் மாநாட்டுல 45 நிமிஷம் வைஜெயந்திமாலா நடன நிகழ்ச்சியும் கொடுத்திருக்காங்க. அந்த நடன நிகழ்ச்சி முழுசையும் இருந்து பார்த்து ரசிச்சாங்களாம் இந்திரா காந்தி. வைஜெயந்திமாலாவை ராஜ்யசபா அங்கத்தினரா ஆக்கணுங்கிற எண்ணம் இந்திரா காந்திக்கு இருந்ததா சொல்லப்படுது. நேரு மற்றும் இந்திரா காந்தி கூட இருந்த அதே நட்பு ராஜீவ் காந்தி கூடயும் வைஜெயந்திமாலாக்கு இருந்தது. 100 ஆண்டு காங்கிரஸோட சரித்திரத்தை ஏக்தா அப்படிங்கிற 100 நிமிஷம் நாட்டியமா நாடகமா தயாரிச்சு அளிச்சிருந்தாங்க. இதை ராஜீவ் காந்தி அபூர்வமா பார்த்து ரசிச்சாரு. ஒரு தடவை ராஜீவ் காந்தி சென்னைக்கு வந்திருந்தப்போ வைஜெயந்திமாலாவை சென்னை ராஜ்பவன்ல சந்திச்சு தேர்தல்ல போட்டியிடுறீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில போட்டியிடுறதா முடிவும் பண்ணியாச்சு. வைஜெயந்திமாலா அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியில கட்சி பணியில ஈடுபட்ட அனுபவமா அவங்களுக்கு இருக்கு. அதனாலேயே தேர்தல்ல அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க. மக்களவையில பேசின தன்னோட முதல் பேச்சிலேயே நம்ம நாட்டுல உள்ள நதிகளை இணைக்கணும்னு எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு நதிக்கும் சொந்தம் கொண்டாட கூடாதுன்னு பேசியிருந்தாங்க. அதே நாள் பெண்களுக்கு எதிரான நிகழ்த்தப்படும் வன்முறைகளையும் எதிர்த்து பேசியிருந்தாங்க. இவங்களோட பேச்சுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அன்னைக்கு இவங்க பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் அவசியமான ஒன்னா தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினரா 2 தடவை பதவி வகிச்சிருக்காங்க. லோக்சபா மற்றும் ராஜ்யசபான்னு 2லயுமே இருந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி மறந்தனாலையும் காங்கிரஸ் கட்சியில முக்கிய ஆளுமைகள் இல்லாத காரணத்தினாலையும் கட்சியில நேர்மையான பழைய ஆட்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இதனால காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி 1999 பாஜக போய் சேர்ந்தாங்க. திரையுலகத்துல வைஜெயந்திமாலா பிரபலமா இருந்தப்பவே பல பிரபலங்கள் கூட சேர்ந்து பரபரப்பா பேசப்பட்டாங்க. வைஜெயந்திமாலாவை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் வரதான் செஞ்சிருக்கு. புகழோட உச்சில இருந்தப்பவே தன்னோட திரையுலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்துட்டாங்க வைஜெயந்திமாலா. தமிழ் திரையுலகத்தோட தவிர்க்க முடியாத அங்கமும் இவங்க தான். இன்னும் காலங்கள் பல கடந்து போனாலும் இவங்களும் இவங்களோட படங்களும் என்னைக்குமே நிற்கும்.